ஹே யூடியூபர்ஸுகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2026 27 எந்த வருஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தெரியல. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டில் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங்னா உடனே வந்து கெமிக்கல் எல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு கை காலெல்லாம் பூசிக்கிட்டு இருக்க போகிறாங்க, அலர்ஜியாக வரப்போகுது, 3 தலைமுறைக்கு இந்த கெமிக்கல் அலர்ஜிலாம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கின்னு இருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னையை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியர் நான் படிச்சிருக்கேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். யூஜி வந்து சேலமில் இருக்கக்கூடிய காவேரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேச்சேரி மேட்டூரில் இருக்குது. அந்த காலேஜில் யூஜியும், முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை ராமநாதபுரத்தில் பிஜி படிச்சிருக்கிறேன். பிஜி வந்து நான் 2024 பாஸ்ட் அவுட்டு. இப்போ கரண்ட்டில் நான் வந்து தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜ் பெரம்பலூரில் இருக்குது. அங்கே வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் லெக்சரராக ஃபுல் டைம் லெக்சரராக இருக்கேங்க. ஸோ இந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங்னா இந்த ஒரே பேர் ஹேண்டில் வந்து கெமிக்கல் ஹேண்டில் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லேபர் ஒர்க்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து வீட்டிலேயே ஒரு பையன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பையனே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 12th முடிச்சுட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போனேன் அப்படின்னா, கெமிக்கலாக வேணாம்ப்பா, உடனே வந்து உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகிடும், 3 தலைமுறைக்கு இதாகிடும், அப்படி இப்படின்னு இல்லாத போல சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன மாதிரியான இடத்துலலாம் வேலை செய்வாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரி டெசிக்னேஷன், எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற மொத்தத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன? வாட் இஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங்? கெமிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியலாக கெமிக்கலை மூலப்பொருளாக வச்சு ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்கல்ல, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எல்லாமே வேலை செய்கிறவங்க பேர் கெமிக்கல் இன்ஜினியர். ஸோ இவங்க வந்து எங்கெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சிமெண்ட் கம்பெனியில் கெமிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது. சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசரு, பிளாஸ்டிக்கு, பிவிசி, பாலிமரு, ரீஃபைனரி, இது எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்கும். இப்போ ஒரு பால் பவுடராக ஆகிறதுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் வேணும். கிறிஸ்டலைசேஷன் நடந்தால் தான் பால் பவுடர் ஆகும். இப்போ பெட்ரோலியம்கான பேஸ்மெண்ட்டான க்ரூட் ஆயிலை ரீஃபைன் பண்ணால் தான் எல்பிஜி கேஸு, சிஎன்ஜி கேஸு, பெட்ரோலு, டீசல், மண்ணெண்ணெய், நாப்தா, ஆஸ்ஃபால்ட், வேக்ஸு, தார் எல்லாமே உங்களுக்கு க்ரூட் ஆயிலன்னு தான் வரும். ஸோ ராவான அந்த க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணி கெமிக்கல் இன்ஜினியர் தான் இந்த கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் வேலை செய்வாங்க. ஸோ இதான் கெமிக்கல் இன்ஜினியரிங்குடைய கான்செப்ட். கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்னன்னா, இதான் மேட்டர். அதாவது ரா மெட்டீரியலாக கெமிக்கலை வச்சு ஒரு கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்டை உருவாக்குறவங்க தான் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ். இப்போ இந்த கெமிக்கல் இன்ஜினியர் ரைட்ப்பா, சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா. இப்போ வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எந்த மாதிரியான துறையில் வேலை செய்யலாம், எந்த மாதிரி கம்பெனிக்கு போகலாம், ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனிலாம் சொல்லுங்கள், எந்த மாதிரியான பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அதிகமாக சம்பாதிக்கிறது, நிறையா லட்சத்தில் சம்பாதிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் டிசைனிங் ப்ராசஸ்லாம் சம்பாதிப்பாங்க. இப்போ ஒரு ரியாக்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரியாக்டர் ஆனது ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் டிசைன் பண்ணுவார். ஸோ அதுக்கு தனி கோர்சஸ் இருக்குது. பிடெக் கெமிக்கல், எம்டெக் கெமிக்கல் இல்லாமல் டிசைனிங்க்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. கெமிக்கல் டிசைனிங் இருக்குது. கெமிக்கல் டிசைனிங்கில் சின்ன சின்ன மைனர் கோர்சஸ் இருக்கும். அது படித்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுக்கு பேசிக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரியாக்டரை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு பாலிமரைசேஷன் ப்ராசஸ், ஆல்கலைசேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராசஸுக்கு அந்த ரியாக்டரை டிசைன் பண்ணி அது இவ்வளோ விட்த் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ லென்த் இருக்கணும், அதோட டயாமீட்டர் இவ்வளோ இருக்கணும், திக்னஸ் இவ்வளோ இருக்கணும், அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நடைபெறும், அப்புறம் ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடைபெறப்போ இவ்வளோ டெம்பரேச்சரை அது தாங்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 டிகிரி செல்சியஸ்லாம் வந்து டெம்பரேச்சர் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த ரியாக்டர் இருக்கணும்னா அதோட மெட்டலோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், இது எல்லாமே அந்த டிசைன் இன்ஜினியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலை செய்கிற கெமிக்கல் இன்ஜினியர்லாம் வந்து லேக்ஸில் சம்பாதிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துலையே ஓயாமல் சம்பாதிக்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு ஃபீல்டு அந்த மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. சிமுலேஷன் எல்லா கெமிக்கல் கம்பெனிலும், இப்போ இருக்கிற கெமிக்கல் கம்பெனி எல்லாம் மேக்ஸிமம் கெமிக்கல் கம்பெனிஸில் ஒரு பெரிய கெமிக்கல் பிளான்ட் இருக்கும். அது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் போடுறேன். அந்த கெமிக்கல் பிளான்ட்டில் இருக்கிற அந்த எல்லா பெரிய எக்யூப்மெண்ட்டையுமே நம்மளால் நேரில் போயிட்டு பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அது உட்கார்ந்த இடத்துலையே கண்ட்ரோல் ரூமில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிவி ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியர் இருக்கிறவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியர் அப்படிம்பாங்க. இது கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் இந்த வேலை வந்து கெமிக்கல் கம்பெனியில் செய்ய முடியும். அவங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிமுலேஷன் இன்ஜினியராக இருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த ரியாக்டரில் இவ்வளோ ஹீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அலாரம் கொடுக்கும். அந்த அலாரம் வந்து நம்ம வாக்கி டாக்கியில் அங்கே ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஜூனியர் ஆஃபீஸருக்கு கம்யூனிகேட் பண்ணி அவங்கள போய் பார்க்க சொல்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. இதெல்லாம் பியூராக கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்டெப்த்தாக உள்ள எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த வேலைலாம் செய்வாங்க. நார்மலாக ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு, இந்த பெரிய பெரிய லட்சத்தில் சம்பாதிக்கிற வேலைலாம் சொல்கிறீங்க. இப்போ நான் பிடெக் கெமிக்கல் முடிச்சுட்டாங்க, இல்லை டிப்ளமோ கெமிக்கல் முடிச்சிட்டேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும், என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், என்ன மாதிரி பதவி இருக்கும், ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள் ஜி அப்படின்னீங்கன்னா, ஆமாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடெக் கெமிக்கலை முடிச்சுட்டு டிப்ளமோ கெமிக்கலை முடிச்சுட்டு டேரெக்டாக போனதும் நான் தானே மாப்பிள்ளைங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு
போயிட்டு எந்த கம்பெனிலையும் உட்கார முடியாது. அதுக்கு உங்களுக்கு வந்து கெமிக்கல் கம்பெனியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு ஒரு வருஷம் ஆகும். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடித்த உடனே வேலை கிடைக்கணும், முடித்த உடனே 40,000 50,000 வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது வந்து வாய்ப்பே கிடையாது. அது கெமிக்கல் ஃபீல்டுன்னு இல்லை, எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுமே அப்படி தான். ஸ்டார்ட்களுக்கு ஜூனியர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கிரேடில் வேலை கொடுப்பாங்க. ஜூனியர் ஆஃபீஸராக ஒரு 2 வருஷம் நீங்கள் வேலை செய்கிறீங்க. நீங்கள் நல்லபடியாக ஒரு ரியாக்டரை ஹேண்டில் பண்ணிட்டீங்க, ரியாக்ஷனை கேரி பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ஆவீங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படியே போயிட்டு ஒரு ரியாக்டருக்கு நீங்கள் இன்சார்ஜ் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு ரியாக்டர் உங்கள் கீழே கொடுத்துருவாங்க. பேட்ச் ரியாக்டர் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி ரெட்டிஸ் லேப் இருக்குது, பயோகான், ஆஸ்பென், ஆந்தம் பயோசென்ஸ், இந்த மாதிரியான ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ரியாக்டர் இருக்கும். அந்த ரியாக்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரியாக்டரில் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். மிக்சிங் ஆப்ரேஷன் நடக்கும். வெளியில் கியூனோவில் போட்டு வெளியில் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவீங்க. இப்போ இந்த ரியாக்டரில் எது நடந்தாலும் நீங்கள் தான் இன்சார்ஜ். அப்படிங்கிறப்ப நீங்கள் டெம்பரேச்சர் ப்ரெஷரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு ரியாக்டர் தாண்டி ஒரு 4 ரியாக்டர் உங்கள் கண்ட்ரோலில் கொடுப்பாங்க. ஒரு 4 ரியாக்டர் ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அந்த ஏரியா இன்சார்ஜாக நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் ஏரியா இன்சார்ஜ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆவீங்க. ஷிஃப்ட் இன்சார்ஜுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதுலேருந்து அப்படியே போயிட்டு நீங்கள் பிளான்ட் ஹெட் வரைக்கும் போகலாம் ஆவாங்க. அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோவுக்கும் பிடெக் கெமிக்கலுக்கும் என்ன வித்தியாசங்கள், இதில் என்ன படிப்பாங்க, அதில் என்ன படிப்பாங்கிறது வேறு ஒரு வீடியோ, தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ரைட் பாஸ். இப்போ வந்து கெமிக்கல் இன்ஜினியர் வந்து ஷிஃப்ட் வேலை செய்வாங்க, ஏரியாவில் வேலை செய்வாங்க, ரைட்டு, அதெல்லாம் எனக்கு புரியுது. அங்கே உட்காந்து என்னங்க வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு மேக்ஸிமம் உட்காந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உட்காந்துக்கிட்டு ஒரு ரியாக்டரில் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கும். அந்த ரியாக்டரில் ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து கெமிக்கலாக தான் வரும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேராசிட்டமால் மாத்திரை இருக்குது. அந்த பேராசிட்டமால் மாத்திரைக்கான ரா மெட்டீரியல்ஸ் 2-3 ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். 1 by 1 அந்த ரா மெட்டீரியலை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க. அதை மேனுவலெலாம் போய் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் தட்டினாலே ஆகும். சில கம்பெனியில் நமக்கு கீழே ஃபோர்மேன் இருப்பாங்க. அவங்கள வச்சு அந்த மேனுவலாக அந்த வேலையை பார்க்க வைப்பாங்க. அவங்க வந்து 10th 12th படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம வேலை வாங்குவோம். ஸோ இந்த ரா மெட்டீரியலை சார்ஜ் பண்ணி ரியாக்டரில் மிக்சிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெளியில் வர ப்ராடக்ட்டை நம்ம சேஃபாக வெளில எடுத்து கொடுக்குறதா வந்து கெமிக்கல் இன்ஜினியரோட வேலை. நோகாமல் நுங்கு திங்கிற வேலை மாதிரி தான். ஆனால் இந்த வேலையை நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணோன்னா நமக்கு எந்த உழைப்பும் இருக்காது. நிறைய காம்ப்ளிகேட்டட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நிறையா கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப டயர்டாகிட்டு ரொம்ப ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரே உடல் உழைப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. கரெக்டாக இதுதான் ஒர்க்கு. நம்ம கீழே இத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் கீழே ஒரு 4 லேபர் இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வேலை செஞ்சாலே போதும். பீஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். இதான் வந்து விஷயங்க. இது இல்லாமல் அடுத்து உங்களுக்கு டவுட் வரும். சரி, இப்போ கெமிக்கல் இன்ஜினியர்னால் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. இவங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படித்தா கெமிக்கல் இன்ஜினியர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். டிப்ளமோவில் மேத்தமெட்டிக்ஸ் வராது, மேக்ஸ் வராது. பிடெக்கில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வரும். டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு மேக்ஸ் வராது. அதுக்கு பதிலாக சிபிசி, ப்ராசஸ் கால்குலேஷன், இந்த மாதிரிலாம் வரும். பேசிக்காக கெமிக்கல் இன்ஜினியரிங்கான கோர் சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா கோர்ஸுமே படிப்பீங்க. ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் வேறு மெக்கானிக்கல்லையும் இருக்கலாம், இல்லை வேறு சப்ஜெக்ட்லையும் இருக்கலாம். ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எடுக்கிற மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன நீங்கள் படிப்பீங்கன்னா, கெமிக்கல் ரிலேட்டடாகவே நீங்கள் படிப்பீங்க. ஒரு ரா மெட்டீரியலாக ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது ஒரு கெமிக்கல், அதை லிக்விடாக மாற்றுறது எப்படி, லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னென்ன டைப் இருக்குது, செப்பரேஷன் என்னென்ன டைப் இருக்குது, ஒரு ரீஃபைனரி யூனிட்டில் ரா மெட்டீரியலாக க்ரூட் ஆயிலை உள்ளே கொடுத்து அதுலேருந்து எந்தெந்த மாதிரியான டிஸ்டிலேஷன் பண்ணி வெளியில் பெட்ரோல் வரும், எத்தனை டிகிரியில் பெட்ரோல் வரும், இந்த மாதிரியான மேக்ஸிமம் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சம்மந்தமாக ஒரு பேப்பர் வருங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் வந்து கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ரியாக்ஷன் இன்ஜினியரிங் CTREன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பிடெக்கில் வந்து CREன்னு சொல்லி CRE 1 CRE 2லாம் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க. கெமிக்கல் ரியாக்ஷனை படிப்பீங்க. ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கெமிக்கல் கம்பெனியில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த POவில் வந்துடும், ப்ராசஸ் ஆர்டரில் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை எங்கேஜ் பண்ணி கொண்டு போனாலே போதும். இதுக்கு மனப்பாடம் பண்ணி ஃபார்முலா இவ்வளோ கால்குலேஷன் வரும் அப்படி இப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலைலாம் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. எல்லா கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கிறவங்களுக்கு 2026 இல்லை, எல்லா இடத்துலையுமே எந்த மாதிரியான கம்பெனியெல்லாம் நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபீல்டை பார்த்துக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ கெமிக்கலோ, பிடெக் கெமிக்கலோ, எம்டெக் கெமிக்கலோ ஏதோ முடிச்சிட்டிங்க ஜி. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்கு போகலாம், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகலாம்,
ஃபெர்டிலைசர் ஃபீல்டுக்கு போகலாம், சிமெண்ட்டுக்கு போகலாம், சுகருக்கு போகலாம், ஃபார்மாவுக்கு போகலாம். ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸில் என்னென்ன கம்பெனிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஎல், சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், மனஸ்தான் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி, இதெல்லாம் வந்து ஆயில் அண்ட் கேஸில் வரும். இதெல்லாம் சென்னையில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்குது, காரைக்காலில் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல், சன்மார், கெம்ப்ளாஸ்ட், இதெல்லாம் வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல்ஸுங்கிறது என்னென்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலை ரீஃபைன் பண்ணி நிறைய ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. அதில் சில கெமிக்கலை பெட்ரோகெமிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த பெட்ரோகெமிக்கலை இன்னும் ரீஃபைன் பண்ணி தான் இந்த பிளாஸ்டிக், நீங்கள் வீட்டில் உட்கார பிளாஸ்டிக் சேரு கூட க்ரூட் ஆயிலேருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோகெமிக்கல் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சிமெண்ட் கம்பெனி, டால்மியா சிமெண்ட், அல்ட்ராடெக், இந்தியா சிமெண்ட் கம்பெனி எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்குங்க. ப்ராசஸ் ப்ரொடக்ஷன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் கம்பெனியில், சக்கரை ஆலையில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வேலைக்கு போகலாம். இது பேரி வேறுங்கிறது எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்சது. அது இல்லாமல் உங்கள் ஊரில் நிறையா கவர்மெண்ட்லேயுமே சக்கரை ஆலைகள் இருக்குது. அப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் போகலாம். பேப்பரில் வந்து டிஎன்பிஎல் கரூரில் பார்த்துருப்பீங்க, அந்த கம்பெனியில் போகலாம். அப்புறம் வந்து ஈரோடில் எஸ்பிபி, இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸில் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் போகலாம். ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர் அதிகமான அதிகமான டக்குன்னு ப்ரொமோஷன் வாங்கி போகிறது. ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனி போனாங்கன்னா 30% 40% ஹைக்லாம் வாங்குறவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபார்மாசூட்டிக்கலில் தான் வந்து அதிகமான சம்பளம் வாங்குவாங்க. ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பயோகான், ஆர்ச்சிட், ஓம்னி, சோலாரா, சன், பால் ஃபார்மா, மேன்கைண்ட், ஆந்தம் பயோசைன்ஸ், ஜூப்ளியன்ட், சாய் லைஃப் சயின்ஸ், டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி, இது எல்லாமே ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கும், பாண்டிச்சேரி, கடலூர் சைடே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலோரமாக ஷிப்காட் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தான் கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே கட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஏரியாலாம் இருக்குது. இப்போ இந்த ஃபீல்டு, இந்த கம்பெனி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும்னு கிடையாது. நீங்கள் பிடெக் கெமிக்கலோ டிப்ளமோ கெமிக்கலோ படிச்சுட்டு நீங்கள் இந்த கம்பெனிஸில் தான் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வெளிநாடுகள்லையும் தாராளமாக போகலாம். வெளிநாடுகள்லையும் இப்போ நான் சொன்ன ஃபீல்டு எல்லாத்துலேயுமே உங்களால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செய்ய முடியும். இந்தியாவில் ஒரு 30,000, 40,000, 50,000, 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ராடுக்கு போகிறப்போ உங்களுடைய சேலரி வந்து 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் போகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்லும் உங்களுக்கு வேணும். நான் ஜஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன், கம்பெனிக்கு போகிறேன், மாதம் எனக்கு சம்பளம் வந்தால் போதும்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் முன்னேற முடியாது. இப்போ நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலுமே நீங்கள் அப்பப்போ இருக்கிற டெக்னாலஜியை நீங்கள் அப்டேட் பண்ணி சின்ன கோர்ஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே உங்களை படிக்கணும் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும். நீங்கள் டெய்லி வந்து புக்கில் படிக்கணும் அவசியம் கிடையாது. மொபைலே படிச்சுக்கலாம், லேப்டாப்பில் பார்த்துக்கலாம். இது ஏஐ நிறையா வந்திருக்கு. அதில் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்து ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய மேனர்ஸ், இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் மாட்டாமல் இருந்தீங்க, கரெக்டாக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லேக்ஸில் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கலாம். ஸோ சில பேருக்கு பர்சனல் கிளாஸஸ் வரும், கம்பெனியில் சில பேரோட பர்சனல் கிளாஸஸ் வரும். இப்படி வரவங்க போடா இந்த வேலையை வேணால் ஒன்று வேணாம், நான் போய் ஊரில் விவசாயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. ஸோ கரெக்டாக இந்த ஃபீல்டுலேயே போகிறவங்க ரிட்டையர் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஜாயின் பண்ணி நீங்கள் 50 வயசு வரைக்கும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கீங்கிற பட்சத்தில் உங்கள் சேலரி, மந்த்லி சேலரி கண்டிப்பாக ஒரு 10 லட்சத்தை தொட்டிருக்குங்க. ஃபாரின்லேயும் சரி, இந்தியாவிலும் சரி, பிளான்ட் ஹெட்டு ரேஞ்சுக்கு நீங்கள் போயிருந்துப்பீங்க. அப்போ ஒரு 8 to 9 lakhs நீங்கள் தொட்டிருப்பீங்க. ஃபாரினில் இருந்தால் கம்பல்சரியாக நீங்கள் 8 to 9 lakhs நீங்கள் தொட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த ஜாபு இதெல்லாம் ஓகே. ஃப்ரெஷ்ஷராக உள்ள லட்சத்தில் சம்பாதிக்கிறேன்னு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு மாதம் சம்பளம் வாங்குறப்ப என்னடா அந்த வீடியோவில் அந்த மனுஷன் இப்படி சொன்னான்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷராக பிடெக் கெமிக்கலே படிச்சிருந்தாலும், டிப்ளமோ கெமிக்கல், பிடெக் கெமிக்கல் படித்தவங்களே ஃப்ரெஷ்ஷராக ஒரு கெமிக்கல் கம்பெனிக்குள்ளே, எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்டுக்குள்ளேயே போகிறாங்கன்னு வச்சுப்போம், அவங்களோட சம்பளம் 13,500 ரூபாயிலேருந்து 15,000 தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இவ்வளோ சம்பளம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் உள்ள ட்ரெயினியாக உள்ளே போகிறப்போ 13,500 ரூபாயிலேருந்து 15,000 தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரூம் எடுத்து தங்குறது, வாடகை, சாப்பாடு, தண்ணி, கரண்ட்டு பில்லு, எக்ஸ்பென்சஸ், நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் வெளில போய்ட்டு வாங்கி சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 15,000 ரூபாயில் ஒரு 7,000 8,000 செலவாயிடும். மீதி இருக்கிற காசு தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா நான் வந்து வருஷம் 50,000 60,000 ஃபீஸ் கட்டி நான் படித்தேன், 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணேன், மாதம் 15,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது சம்பளம் கிடையாது, உங்களுக்கான ஸ்டைஃபன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வருஷம் ட்ரெயினியாக இருக்கிறீங்க. ட்ரெயினியாக இருக்கிறப்போ நீங்கள் காலேஜில் இருக்கிற மாதிரி தான் கான்செப்ட். காலேஜில் ஃபீஸ் கட்டி படிச்சிங்க, இங்கே நீங்கள் ஃபீஸ் கட்டாமல் கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறீங்க. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்து முடிச்சுட்டேன், இப்போ நான் ஒரு வேலைக்கு போக போகிறேன், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங், ஒரு கம்பெனியில் ட்ரைனிங் போகிறேன், ஸோ அதுக்கு எனக்கு தங்குற செலவுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அந்த கான்செப்டில் நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களால் இந்த கம்பெனிஸில் சர்வை பண்ண முடியும். ஸோ சேலரி கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து 15,000 கொடுக்குறாங்க, கடலூரில் டேக்ரோஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே 7,000 8,000 10,000 11,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 11,000 வேலையை விட்டுட்டு
ஏஷியன் பெயிண்ட்டுக்கு போய் நம்ம 15,000 வேலைக்கு போனீங்க, ஃப்ரெஷராகவே போனீங்கனாலுமே அது உங்களுடைய ஈக்குவலைசேஷன் கிடையாது. டேக்ரோஸுங்கிறது ஒரு கெமிக்கல் கம்பெனி, பியூர் கெமிக்கல் கம்பெனி. அந்த கம்பெனியில் போனீங்கன்னா நீங்கள் 5 வருஷத்தில் லட்சத்தில் போயிடுவீங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டுக்கு மட்டுமே ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்க முடியும். ஸோ நீங்கள் சேலரி கம்பேரிசன் பண்ணவே கூடாது. ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி சேலரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியே எடுத்திங்கன்னா ஆர்ச்சிட்டில் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, ஓம்னியில் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, பயோகானில் ஒரு சேலரி இருக்கும், சொலாரில் ஒரு சேலரி இருக்கும். ஒரு கம்பெனியில் ட்ரெயினிஸுக்கு சேலரி மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேலரியை பார்த்து நம்ம கம்பெனி மாறிக்கிட்டே இருந்தோம்னா இது க்ரோத் ஆக முடியாது. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி உள்ளே போகணும். பிடெக் முடிச்சிட்டிங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை பிடெக் கெமிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க, இல்லை படித்து முடித்தவங்களா இருப்பீங்க. நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா பிடெக் முடிச்சுட்டு இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு உங்கள் மைண்ட் செட்டு கிளியராக நீங்கள் என்ன ஒரு ஐடியாலஜியில் உள்ளே போகணும் அப்படின்னா, நான் கற்றுக்கிறதுக்காக வேலை கற்றுக்கிறதுக்காக ஒரு கம்பெனிக்கு போகிறேன். இவ்வளோ நாள் நான் காலேஜில் தியரியாக படித்தேன், ஒரு புக்கில் நான் படித்த தியரியை நான் லைவாக பார்க்க போகிறேன். ஒரு ரியாக்டரை நீங்கள் லைவாக பார்க்க போகிறேன், நான் ரியாக்டரை கற்றுக்க போகிறேன். அந்த கான்செப்ட்டில் நீங்கள் கம்பெனிக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் அந்த கம்பெனியில் க்ரோத் இல்லை, உங்களை பர்மனன்ட் பண்ணலங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டே வேறு கம்பெனிஸுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டில் போயிட்டு ரெஸ்யூம் கொடுக்குற வேலையே கிடையாது. லிங்க்டின், நௌக்கரி, ஜாப் சீக்கர், நிறையா வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே வந்துருச்சு. நீங்கள் அதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி இந்த வீடியோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பார்ப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க. அந்த வீடியோவுக்கு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல, அதே மாதிரி லிங்க்டினில் ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்கள் கம்பெனிஸுக்கு அப்ளை பண்ண ரெஸ்யூம் அப்டேட் பண்ண அந்த கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுறீங்க, இப்போ ஹரிஹரன்ற ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு ஹரின்னு போடுவீங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் வந்து இந்த லிங்க்டினில் போய்ட்டு அந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் டைட்டில் இருக்கோ அதை ஹேஷ்டேக் போட்டு தேடுவாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் அந்த கெமிக்கல் கம்பெனிக்குள்ளே போய்ட்டு ட்ரைனிங்கில் இருக்கிறப்போவே நீங்கள் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ரெஸ்யூமை வந்து நீங்கள் லிங்க்டின், நௌக்கரியில் போட்டு வச்சுக்கணும். அதில் உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஏற்றிக்கிட்டே போகணும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நான் இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன், நான் ரியாக்டர் ஆப்ரேட் பண்ணுறேன், நான் ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த எல்லா டேட்டாவையுமே நீங்கள் நௌக்கரி, லிங்க்டின் வெப்சைட்ஸில் நீங்கள் அந்த ஆப்பில் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஜாப் ரெக்குயர்மெண்ட் வர்றப்போ அந்த ஆப்பே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூவில் நீங்கள் அந்த வேலையை விடாமல் அந்த வேலையிலே இருந்துக்கிட்டு ஒரு 2 நாள் லீவ் போட்டுட்டு அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு இந்த 15,000 ட்ரெயினியாக இருந்தவங்க பர்மனெண்ட்டாக வேறு ஒரு கம்பெனியில் எடுக்கிறாங்க, இல்லை அதே கம்பெனியில் எடுக்கிறாங்கிற பட்சத்தில் 15,000 கண்டிப்பாக 25,000 உங்களால் போக முடியும். 2 வருஷத்துலேயே உங்களால் ஒரு 25 to 30க்கு போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க, நான் சொல்கிறது கவனமாக கேட்டுக்கோங்க. வேறு ஃபீல்டு மாறுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் அதிகமான சம்பளம் கிடைக்காது. சிமெண்ட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் சிமெண்ட்லேயே தான் போகணும். ஃபார்மசூட்டிக்கலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல்லே தான் போகணும். நீங்கள் பெயிண்ட்டுக்கு போனீங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸில் தான் போகணும். எப்படின்னா இப்போ ஏஷியன் பெயிண்ட் போனால் ஏஷியன், நிப்பான், கேசிசி இந்த மாதிரி பெயிண்ட் கம்பெனிஸாக நீங்கள் ஜம்ப் ஆகுறீங்கன்னா உங்களோட சேலரி வந்து படிப்படியாக ஏறும். இப்போது அல்ட்ராடெக்கில் போய் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, இந்தியா சிமெண்ட்ஸில் பர்மனெண்ட் எம்ப்ளாய் ஆகிட்டீங்க. அடுத்து டால்மியாவில் நீங்கள் அடுத்த ரோலுக்கு போகிறீங்கன்னா இது உங்களோட சேலரி நல்லாயிருக்கும். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பிபிஜி ஏஷியன் பெயிண்ட்ஸில் போய்ட்டு நான் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓமனியில் போய்ட்டு நீங்கள் சொலாரால் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அங்கே நீங்கள் ஃப்ரெஷர். ஃபார்மசூட்டிக்கலுக்கு நீங்கள் ஃப்ரெஷர், நீங்கள் வந்து பெயிண்டில் தான் நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெயிண்டில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ரொம்ப ரேரான சில கம்பெனிகள் பரவாயில்ல, நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை ட்ரைனிங்கை பெயிண்ட் கம்பெனியில் முடிச்சிட்டிங்க, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி சில ரொம்ப ரேரான கம்பெனிகள் வந்து அவங்கள எடுத்து பரவாயில்ல வச்சுக்கலாம், நம்ம இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் இருக்குல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஃபீல்டை மாற என்ன ஆகுனா, நீங்கள் வந்து 1 வருஷம் பெயிண்டில், 1 வருஷம் சிமெண்ட்டில், 1 வருஷம் வந்து ஃபார்மாவில் இருந்தீங்கன்னா உங்களால் க்ரோத் ஆகவே முடியாது. அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டை நீங்கள் கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க. அந்த கம்பெனி டு கம்பெனி ஜம்ப் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஒரு 5 வருஷத்தில் உங்களால் வந்து 70,000 கண்டிப்பாக அட்டைன் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என் கூட படித்தவங்களே இந்தியாவில் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை செய்வாங்க. இப்போது டேக்ரோஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செஞ்சேன், என் ஃப்ரெண்டு நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. டேக்ரோஸ் கம்பெனி கடலூர் டேக்ரோஸில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாய் லைஃப் சயின்ஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. ஹைதராபாத்தில் எக்கச்சக்க ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது. ஹைதராபாத்தில் போய் வேலை செஞ்சாங்க. ஹைதராபாத்தில் வேலை செஞ்சு அப்படியே அங்கேருந்து அவன் அப்ராடுக்கு போனாங்க. அப்ராட்லேயுமே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி கெமிக்கல் கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, ஆயில் ரிஃபைனரி எல்லாமே சவுதி, குவைத், கத்தார் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அங்கே போய்ட்டு வேலை செஞ்சான். சரி
ஓகே அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கினே இருக்க சொல்ல என்ன பண்ணால் இப்போது கரண்ட்டில் என் கூட படித்தவங்க ஃபாரினில் இருக்கிறவங்க கரெக்டாக கோரில் போனவங்க இப்போ 2017 நாங்கள் முடித்தோம் 19 20 21 22 23 24 25 26 8 வருஷத்தில் அவன் வந்து லேக்ஸுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக 8 இயர்ஸ் நீங்கள் கடுமையாக நல்லா நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் போகிறீங்க பிளான்டாக போகிறீங்கிற பட்சத்தில் லேக்ஸில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. அது இல்லாமல் ஓகே இப்போ உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சு. 12th பையனாக இருந்தாலும் சரி 10th பையனாக இருந்தாலும் சரி படித்து முடிச்சவங்களாம் சரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சரி ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தால் நான் சப்டைட்டில் இங்கிலீஷ் தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சு ரைட். இப்போது யாரெல்லாம் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கும் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு செட் ஆகும், பசங்களுக்கும் செட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப ஹார்டான ஃபீல்டெலாம் கிடையாது. ஏசி ரூம்லேயுமே சில டிபார்ட்மெண்ட்ஸில் வேலைகள் இருக்கும். அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இடஒதுக்கீடு கெமிக்கல் கம்பெனிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 100% எம்ப்ளாய் ஒரு கம்பெனியில் 1000 எம்ப்ளாய் இருக்காங்கன்னா அதில் இத்தனை % ஆஃப் விமன் எம்ப்ளாய் இருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸு. அதுபடி பார்க்குறப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பொண்ணுங்க கம்மி. அப்போ பொண்ணுங்களுக்கு என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரிசர்வேஷனில் கொடுத்து தான் ஆகணும். எம்ப்ளாயிஸுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டியில் பெண்களுக்கு வேலை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்கள ப்ரொடக்ஷனில் போடவே மாட்டாங்க. எந்த கம்பெனிலையுமே பொண்ணுங்களை வந்து கெமிக்கல் இன்ஜினியர் முடித்த ஃபீமேல் கேண்டிடேட்டை ப்ரொடக்ஷனில் போடவே மாட்டாங்க. அவங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலில் மட்டும்தான் வேலை கிடைக்கும். இல்லைனா ப்ராசஸ் டெவலப்மெண்ட்டில் கிடைக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கிடைக்கும், டெக்னாலஜி இந்த மாதிரி ஏசி ரூமான ஜாப் தான் கொடுப்பாங்க. அதுலேயும் கெமிக்கல் இன்ஜினியருக்கு வேலைகள் இருக்குது. ரிசர்ச் மாதிரி லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோலெலாம் நல்ல ஜாப் கிடைக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆண்கள் தான் படிக்கணும், மெக்கானிக்கல் மாதிரி ஆண்கள் தான் படிக்கணும், இது பெண்கள் படிக்கக்கூடாது கிடையாது. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு நியூட்ரல் கோர்ஸ் தான், நீங்கள் யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி பக்கமே போகாமல் நீங்கள் டீச்சிங் ஃபீல்ட்லேயுமே கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் போக முடியும். இப்போ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கிற பட்சத்தில் அங்கே உங்களுக்கு பாடம் எடுக்கிறவர் கெமிக்கல் இன்ஜினியராக தான் இருப்பாங்க. அவங்களும் படிச்சுட்டு வந்து வேலை செஞ்சவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் டீச்சிங் ஃபீல்ட்லேயுமே போகலாம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்தவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, நீ என்னடா லட்சத்துலலாம் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படிங்கிறீங்கன்னா ரியாலிட்டி பார்த்தா அப்படி இல்லை, நான்லாம் 10,000 15,000க்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டிங்க, டிப்ளமோவோ பிடெக்கோ படித்து முடிச்சிட்டிங்க. நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போனீங்களா அந்த ஃபீல்டில் வேலை செஞ்சு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கேம்பஸ்லேயோ இல்லை ஆஃப் கேம்பஸ்லேயோ ஆன் கேம்பஸ்லையோ நீங்கள் போயிருப்பீங்க. அந்த கம்பெனியில் போனீங்கன்னா உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த க்ரோத்தை அட்டைன் பண்ண முடியும். நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் அரியலூர்லேருந்து யாரோ ஒருத்தர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. நான் வேலைக்கு போனால் நான் சிமெண்ட் கம்பெனிக்கு தான் நான் வேலைக்கு போவேன், அரியலூரில் மட்டும்தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் கெமிக்கல் கம்பெனியில் வேலையே கிடைக்காது. ஏன்னா இந்த அரியலூர் சைடில் இருக்கிறது பாண்டிச்சேரி இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸை உள்ளே இழுக்க மாட்டாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸான கைஸ் தான் எடுப்பாங்க. இப்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணால் எங்கே போனால் சென்னைக்கு தான் போய் ஆகணும். சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், தூத்துக்குடி, ஹோசூர் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷருக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இப்போது தூத்துக்குடியில் தான் நான் இருப்பேன், தூத்துக்குடியில் மட்டும்தான் நான் வேலை செய்வேன்னா உங்களால் கடைசி வரைக்கும் கெமிக்கல் இன்ஜினியராக போக முடியாது. அந்த ஃபீல்டுக்கு போகணுன்னா நீங்கள் அது எங்கே கிடைக்குதோ அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போய்க்கலாம். நீங்கள் இப்போ சென்னைக்கு போயிட்டு நீங்கள் 4-5 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் இருக்கிற கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா வரலாம். அதுவும் நீங்கள் உங்கள் ஊரில் தான் நீங்கள் இருக்கணும், உங்கள் வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இந்த என்னுடைய பர்சனல் அட்வைஸ், நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இசி, ஆட்டோமொபைல் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே உங்கள் ஊருக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபீல்டில் க்ரோ ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் வந்து அந்த சிட்டிக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களால் அந்த ஃபீல்டில் நீங்கள் டெவலப் ஆக முடியும். ஏன் இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் பிபிஜி ஏஷியன் பெயிண்ட்ஸில் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன், குவாலிட்டி இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சென்னைக்கு போனப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஹாஸ்டலில் தான் தங்கி படித்து இருந்தாலும் சென்னைக்கு போகிறப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னடா இது ரூம் எடுத்து தங்குறது, நம்ம சமைச்சு சாப்பிட்ணும், ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரணும், காலேஜ் வேறு கம்பெனி வேறு. ஸோ ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வர்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. அந்த பழக்கம் வர்றதுக்கே 1 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது, டக்குன்னு கிளம்பி வந்துடுவாங்க, எனக்கு வேலை வேணான்னு வந்துடுவாங்க, வேலை பிடிக்கலன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே தங்கி தான் ஆகணும், ரூம் எடுத்து தங்கி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வெளி உலகம் தெரியும். இல்லைனா நீங்கள் குண்டு சட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஊர் நாட்டான தான் இருப்பேன், நான் டெவலப்பே ஆக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், ஊர்லேயே தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டே செட் ஆகாதுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணுன்னாலே நீங்கள் வெளியில் போனால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் போய் படிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற பட்சத்தில் நான் சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் டெவலப் ஆக முடியாது. நீங்கள் சென்னைக்கு போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கடலூர் சைடில் ஜாப் கிடச்சா வரலாம். ஸோ அந்த அதுக்குன்னு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் லீவ் கொடுக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அது இல்லாமல் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகிறவங்களுக்கு ஒரே ஒரு ஃபைனல் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஒரு கஷ்டமான கோர்ஸ்லாம் கிடையாது, புது கோர்ஸ்லாம் கிடையாது. நார்மலாக சிவில், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், இசி, ஆட்டோமொபைல் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும். இது எல்லா காலேஜ்லேயும் இருக்காது. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு காலேஜில் இருக்கிறது ரொம்ப ரேர். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து பெரம்பலூரில் இருக்குது. பெரம்பலூரில் தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜ். இப்போ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை. டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எங்கள் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணி கீழே சவுத்துக்கு போனோன்னா கன்னியாகுமரியில் தான் அடுத்த காலேஜ் இருக்குது. தூத்துக்குடி தங்கப்பழம் பாலிடெக்னிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் சில காலேஜஸ் எல்லாம் இருக்கும். மேலே இது அப்ரைட்டாக போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட்டாக ஒரு 10 to 12 காலேஜஸ் இருக்கும். பிடெக்கு கொஞ்சம் நிறைய காலேஜஸ் இருக்கும். சென்னை சைடில் நிறைய காலேஜ் இருக்கும். கோயம்புத்தூர் சைடு நிறைய காலேஜ் இருக்கும். டிப்ளமோவுக்குமே கோயம்புத்தூர் சைடில் நிறைய காலேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ரேராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் லட்சத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லேயே 4 காலேஜில் இருக்கும். எல்லா காலேஜும் மெக்கானிக்கல் இல்லாமல் ஒரு காலேஜ் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட்டமாக ஒரு காம்படிஷனுக்கு போகிறதுக்கும் நீங்கள் தனியாக ஒரு இன்டர்வியூக்கு 2 வேக்கண்ட் தான் இருக்குன்னா அதில் ஒருத்தர் தான் இன்டர்வியூக்கே வராங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகமாக இருக்கும். இப்போ மெக்கானிக்கலோ, சிவிலோ, ட்ரிபிளியோ, இசியோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஒரு லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் வெளில வருவாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் காம்படிஷன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கு காம்படிஷன் கம்மி. கம்பெனிகள் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, கம்பெனிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கெமிக்கல் இன்ஜினியர் செம்ம டிமாண்டாக இருக்காங்க. இப்போது ஒரு 10 பேருக்கு கூட வேலை, ஃப்ரெஷருக்கு கூட வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இப்போ நம்ம இருக்கோங்கிற பட்சத்தில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறப்போ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் மொபைலைஸ் ஆகணும். அங்கே போகிற மாதிரியான தைரியம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாங்க. நீங்கள் தைரியமாக எடுத்து படிக்கலாம். ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் தான் ஒன்றும் வராது, ஈஸியாக தான் வரும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா இதாக இருக்கும். அது இல்லாமல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் இந்த ஃபீல்டில் சர்வை பண்ண முடியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியான கெமிக்கல் இன்ஜினியரிங் வீடியோவும் இல்லாமல் ஜாலியான வீடியோவுமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவோம், டெய்லி ரீல்ஸ் போடுவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பிஸ்னஸுமே இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் இதான். கெமிக்கல் இன்ஜினியரிங் நான் படிச்சிருக்கிறதுனால அதான் கோராக அதான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நமக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவே பார்க்குறேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கை எந்தெந்த மாதிரி இருக்குது, டிப்ளமோவில் கெமிக்கல் இருக்குது, பிடெக்கில் கெமிக்கல் இருக்குது, எம்டெக்கில் கெமிக்கல் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து நீங்கள் என்ன படித்தா கெமிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.